நல்ல பஞ்சு போல பொச பொசன்னு ஆப்ப மாவ எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. சோடா தேவையில்ல, ஈஸ்ட் தேவையில்ல. அதுக்கப்புறம் ஆப்ப கடாய் கூட தேவையில்ல. நீங்க தோசை கல்லுலயே சுடலாம். நல்லா பொசு பொசுன்னு ஆப்பம் வரும். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் பச்சரிசி, ஆப்பரிசின்னு நான் கடையில கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்க கடையில கேட்டீங்கன்னா, அழகா குண்டு குண்டா இருக்கும். அந்த அரிசி குடுப்பாங்க. இட்லி, தோசைக்கு போடுற அரிசி இல்ல, ஆப்பரிசின்னு கேட்டா தனியா குடுப்பாங்க. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு, இப்ப அது கூடவே வந்து மதியானம் வடிச்ச சாதம் இருக்கு இல்லையா? அத வந்து இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம். நான் வந்து ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு நான் வச்சிருக்கேன். அத ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, அரிசியோட நல்லா வந்து பெசஞ்சு ஒரு கொழக்கட்டை மாதிரி வருதாண்டு புடிச்சு புடிச்சு பார்க்கணும். எப்போ கொழக்கட்டை மாரி நல்லா வருதோ, அதுதான் கரெக்டான பதம். நான் எடுத்து வச்சிருந்த 5 புடி சோத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டான அளவுல இருந்துச்சு. கொழக்கட்டை புடிச்சு விடும்போது கொழக்கட்டை உடையக்கூடாது. அந்த அளவுக்கு கொழக்கட்டை நல்லா இறுக்கமா இருக்கணும். இப்ப அத மிக்ஸியில மாத்திட்டு, தண்ணி வந்து கொஞ்சமா 1/4 டம்ளர் விட்டு ஃபர்ஸ்ட்டு அரைச்சு நல்லா இந்த மாதிரி தட தடன்னு தண்ணியா இருக்கணும். பாருங்க, நீங்க அரைச்சோனயே பாருங்க, அதில பபிள்ஸ் பபிள்ஸா இருக்கும். நல்ல மையா அரைக்கணும். நல்லா கொஞ்சம் கூட கொர கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ பாருங்க, நான் வேற எண்ணத்துல நான் மாவு ஊத்துறேன். எப்படி தண்ணி மாதிரி ஊத்துதுன்ட்டு. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்போ இது கூடவே நான் வந்து 1 1/2 ஆப்ப அளவுக்கு நான் தோசை மாவு சேர்த்துக்கிட்டேன். நல்ல புளிச்ச தோசை மாவு இருக்கும் இல்லையா? அத வந்து 1 1/2 ஆப்ப அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோவுக்கு 1 1/2 ஆப்ப அளவு தோசை மாவு. நல்லா கைய விட்டு இந்த மாதிரி தோசை மாவுக்கு நம்ம எப்படி கலக்குவோமோ, அந்த மாதிரி கலக்கிக்கணும். அப்பதான் நல்லா புளிச்சு வரும். இது வந்து நான் நைட்டு ஒரு 10 மணி அளவுக்கு நான் மாவ அரைச்சுட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்றதுக்கு ஒரு 8 மணி போல மாவெடுத்தேன். நல்லா உப்பி, நல்லா மெல்ட் ஆன ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஏனத்த தொறக்கும்போதே லைட்டா உங்களுக்கு புளிச்ச வாடை அடிக்கும். இப்போ நல்லா வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தண்ணியெல்லாம் தேவை கிடையாது. நல்லா பஞ்சு போலவே உங்களுக்கு தெரியும். நீங்க ஆப்பயே விட்டு நல்லா கலக்கும்போது, உங்களுக்கு அந்த சின்ன அந்த பபிள்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து என் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது புளிச்சிருக்கா, புளிக்கலையான்டா நீங்க ஏனத்த தொறக்கும்போதே உங்களுக்கு வாடை லைட்டா புளிச்ச வாடை அடிக்கும். அதுவே வந்து கரெக்ட். அப்படி உங்களுக்கு இன்னும் புளிக்கலைன்னு சொன்னா, மாவு வந்து கலக்காம அப்படியே வச்சுட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்துரும். புளிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா பொச பொசன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு தண்ணி பதம் அதில நெறையாவே இருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு கெட்டியா இருந்துச்சுன்னா, மேற்கொண்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மீடியம் ஹீட்ல தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், நான் லைட்டா எண்ணெய் விட்டு அத வெங்காயத்தால தேய்ச்சுட்டு, அழகா நடுவுல மட்டும் கொஞ்சம் கெட்டியாவும், ஓரத்துல எல்லாம் வந்து மெல்லிசாவும் சுட்டுட்டேன். இத அப்படியே மூடி வச்சு, ஒரு 2 நிமிஷம் நீங்க விட்டீங்கன்னா, நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு வாசத்தோட ஆப்ப வாசமும் அடிக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து வெந்தயம் ஊற வைக்கணும், உளுந்து ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்ல. ஈஸ்ட் தேவையில்ல, சோடாப்பு தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நல்ல பஃபியா, நல்ல பஞ்சு போல ஆப்பம் கிடைக்கும்.